எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ரொம்ப நல்ல முறையில் வரவேற்பு கொடுக்குறீங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாங்க சொல்லிக்கணும். நம்ம வீடியோவும் சரி, நம்ம கோழி வளர்ப்பும் சரி, நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவும், உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் என்ன சொல்லணுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்கிற ஒரு ஒத்துழைப்பும் தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வர முடிஞ்சதுங்கிறது தான் உண்மை. என்னை பற்றி தெரியாதவங்க, புதுசாக வந்தவங்களுக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். என் பேர் ரமா பிரபா. நான் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய விருப்பத்துக்காக கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, பெரிய லெவல் கிடையாது. ஒரு 50 சென்ட் இடத்துல ஒரு முதல்ல வந்து 100 கோழி வரைக்கும் டார்கெட் பண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 30 கோழிக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. நம்ம குஞ்சு வளர்ப்பு மட்டும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இப்போ ரெடியாகி ப்ளூடிங் ப்ளஸ்ஸு கோழியோட தாய் கோழியோட இங்குபேட்டரில் கோழியில் அடை வைக்கிறதுன்னு சொல்லி வேறு மாதிரி லெவலில் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய உண்மை நிலவரமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. பெரிய லெவல் கிடையாதுங்க. எல்லாருக்கும் உதவணுங்கிறதுக்காகவும் நிறைய குஞ்சுகளை விற்பனை பண்ணிட்டேன். ஒரு 200லேருந்து 300 குஞ்சு அந்த மழை நேரத்தில் ஃபுல்லாக அடிங்க. அதுவுமே என்னோட கவனக்குறைவுன்னு தான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. கோழி வளர்ப்பில் முதற்கொண்டு இந்த கோழி வளர்ப்பில் மட்டும் நம்ம கோழி செத்து போச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே உள்ள மிஸ்டேக் தாங்க. எல்லாமே இதிலேயே கவனம் செலுத்திட்டு இருக்க முடியாதுல்ல, அதுதான் ஒரே ஒரு காரணமே வெளியே. மற்றபடி இதிலே கவனம் செலுத்தி வந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாமே அனுபவம் தான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அனுபவ பாடம் தான் அதிகம் இதில். எல்லோரும் கற்றுக்கோங்க, எல்லாராலையும் கோழி வளர்க்க முடியும். இதில் இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா, கோழி விற்பனை நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. இந்த கேள்வி வந்து எனக்கு கோழி வளர்க்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம்னா விற்பனை வாய்ப்பு தாங்க. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு கோழி வளர்ப்போமுங்க. நம்ம வந்து விற்கும்போது ரொம்ப கம்மி விலைக்கு, யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியாது, 200ரூவா 300ரூவா அந்த மாதிரிலாம் ரேட்டுக்கு கூவி விற்ற நேரம் உண்டு. கோழி வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதில் வந்து அதான் சொல்கிறேன்ல, அனுபவம் பட்டு அதில் அடிபட்டு காக்காட்ட குருவிகிட்ட கீரிப்பிள்ளைகள்கிட்ட கொடுத்து தப்பிச்சு கடைசியில் மனுஷங்கிட்ட போய் மாட்டின மாதிரி ஒரு கட்டத்தில் நீ கூவி விற்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதெல்லாம் தாண்டி நம்மளோடதை வந்து நல்ல முறையில் வளர்க்கும்போது நம்ம வீடு தேடி கொண்டு வர முடியுமா, நமக்கு வந்து விற்பனை வந்து நம்மளை தேடி வர வைக்க முடியுமா, சாத்தியமானா கண்டிப்பாக முடியுங்கிறது எனக்கு யூடியூப் கொடுத்த சக்ஸஸ் தாங்க. எங்கே இருந்தலாமோ ஃபோன் காலுங்க எனக்கு. அந்த அளவுக்கு நம்ம கோழி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்னோடய ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ஏரியாவில் பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே போகாதுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு கலர்ஃபுல்லாக கோழி வளர்க்க ஆரம்பித்தேங்க. இதுதான் என்னோடய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் இந்த கழுத்தறுத்தா அதெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இப்போவுமே நம்ம கழுத்தறுத்தா வளர்க்குறோம். ஆனால் வந்து 1-2 குஞ்சுக தான் பொறிக்குது. நம்ம ஆசைப்பட்டு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குற அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வரணும். இதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு கூட டைம் இல்லைங்க. ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் கோழி கிண்டி மேயறதுக்கு தண்ணி தெளிச்சு விட அது இதுன்னு கொஞ்சம் யூஸ் ஆகுது. இருந்தாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் நீட்னஸ் பண்ணணுங்க. நமக்கும் டைம் இல்லை. நம்ம கோழி தீவனத்தில் தான் மெயினாக கவனம் செலுத்துகிறோம் வெளியே. இதில் செலுத்துறதே கிடையாது. அது பாட்டு கிண்டி மேய்து அது பாட்டு தெரியுதுங்கிற மாதிரி விட்டாச்சு. விற்பனை வாய்ப்பை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. அதையே நல்லா கவனமாக பண்ணணுங்க. அது விற்பனை என்னென்னா, நம்ம வந்து நட்டம் இல்லாமல் கொடுக்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கும்போது நமக்கு பெனிஃபிட் வேணும் இல்லையா. நிறைய பேர் நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போய் வியாபாரிக பெனிஃபிட் அடைகிறாங்க. அவங்க வந்து தொழில் தான் இல்லைன்னு சொல்லலாம். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சா தானே நமக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியும். லாபகரமாக அவங்க விற்கும்போது நம்ம விற்காதப்ப கஷ்டமாக தானே இருக்கும். அந்த மாதிரி தாங்க விற்பனை வாய்ப்பு நம்ம பண்ணணுங்க. நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இது வந்து முதல் போட்டு கஷ்டப்படுறது நம்ம தாங்க இதுக்கு விலை நிர்ணயம் பண்ணி நம்ம இதை கொடுத்தா கட்டுப்படி ஆகுமான்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி விற்க ஆரம்பிக்கணும். சிலவங்க கேட்பாங்க, இவ்வளோ ரேட்டுக்காக விற்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டங்க, தீவன விலை கூடி இருக்குது. உண்மையாக அதுதானங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நல்ல பொருளுக்கு வந்து விலை அதிகம் வச்சாலும் வாங்கக்கூடிய ஆளுங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போவும் சாப்பிட்றதுக்கும் சரி முட்டைக்கும் சரி எல்லாருமே ஸ்பாட்டில் வந்து கேட்குறாங்க. நம்மளால் மட்டும்தான் கொடுக்க முடியல. என்னோடய கோழி வந்து 800ரூவா ரேட்டு வரைக்கும் போகுது. காரணம் என்னென்னா,
கிலோ 550 600 வரைக்கும் போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ 1 கிலோ 1.25 கிலோ 1.5 கிலோன்னு கொடுக்கும்போது 800 900 வரைக்கும் கூட போகுது. இப்போ பங்குனி திருவிழாவுக்கு 2000 வரைக்கும் கோழி சேவல் 2000 வரைக்கும் ஆர்டர் எனக்கு இருக்குது. 5 கோழி 5 சேவல் இருக்குங்க. இதுதான் இப்போதைக்கு எனக்கு பெரிய கோழின்னு விற்கிறக்கு ஆர்டர் மட்டும். பங்குனினா இன்னும் 1 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் நம்மளோட கோழியில் முட்டையிட வைக்கிறது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிற மாதிரி வேலை நடந்தது. எது அடையில் இல்லையோ அதை வந்து கோயில் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கீங்க. இதில் பிளான் பண்ணி நம்ம கோழி நம்ம எதை விற்றா சரியாக வரும், எதை நிப்பாட்டு நமக்கு நிறைய சரியாக சக்ஸஸ் வரும் அப்படின்னு நிறைய தப்பு பண்ணி தாங்க இப்போவும் எனக்கு இதுதான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத புரிதலை இப்போ எனக்கு அனுபவம் தான் கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா, நல்லா முட்டையிட்றதுக்கு வைக்காமல் யார் கேட்டாலும் நம்ம ஸ்பாட்டில் கொடுத்துடணுங்கிறக்காக பெரிய கோழியெல்லாம் விற்றுக்கிட்டே இருப்பேங்க முன்னாடி. இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட பாடம் என்னென்னா, விடையிலன்னு சொல்லுவாங்களே சின்ன குஞ்சிக, அந்த மாதிரி ஸ்டேஜில் கொடுத்தோன்னா நமக்கு ரெகுலராக முட்டையும் வந்துக்கிட்டு இருக்கோம், அடையும் வைப்போம், விற்பனை வாய்ப்புங்கிறதும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எனக்கு சேவல் விற்பனை இங்கே கம்மி தாங்க. எப்போ கேட்டு வர்றாங்களோ அப்போ பிடிச்சி கொடுத்துருவேன். ஒரு சேவல் 2 சேவலை தவிர மற்றதெல்லாம் பிடிச்சி கொடுத்துருவேன். அப்படியே அதிகமாக இருந்தால் நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கம்மி விலைக்குனாலும் பரவாயில்ல, இடத்த நகட்டி விடணுங்கிற காரணத்துக்காக கொண்டு போய் சந்தையில் கொடுத்துருவேன். அது ஓரளவுக்கு நல்ல ரேட்டுக்கு தான் போகும். நம்ம தீவனம் போட்டு இங்கே நட்டத்துக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறத விட தள்ளி விடுறது லாபங்க. சேவல் அதிகமாக வளர்க்கும்போது என்ன ஆயிரும், அடுத்த காம்பவுண்டு எங்கள் வேலியை தாண்டி வெளியே போக ஆரம்பிச்சிரும். கோழி ஒரு 10 சேவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேவலை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன செய்கிறோம், வெளியே போயிடுச்சுன்னா அது கோழியும் சேர்ந்து போக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டவே முடியாதுங்க. அதை எல்கைக்குள்ளே நிப்பாட்டணும் அப்படிங்கிறபோது சேவலை கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி இந்த சேவல் வெளியே கூட்டிகிட்டு போகாது, இந்த சேவல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சேவலை கரெக்ட் பண்ணி நிப்பாட்டுங்க. கோழிலையுமே ஸ்பெஷல் இருக்குங்க, கரெக்டாக அடகாக்கிற கோழி அப்படிங்கிறத சொல்லி அதில் நிப்பாட்டிக்கங்க. கோழி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வரைக்குமே வச்சுக்கலாம். முட்டையிடுற தன்மை தான் குறையுமே வெளியே, மற்றபடி அது எதுவுமே ஆகாது. கோழி 10 வருஷத்துக்கு மேலவே உயிரோடு இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் சாகிற வரைக்கும் நம்ம வீட்லேயே இருக்கணும்னு சொல்லி வளர்க்குற கோழிகள் கூட உண்டு. ஆனால் சாகும்போது கஷ்டமாக இருக்குன்னு முதல்ல கொடுத்துடலாம். ஒரு சிலது அப்படி தான் எனக்கு ராசிக்காக வச்சுருப்பாங்களா, அதுவும் வச்சுருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இன்றைக்குள்ள டாப்பிக்கை விட்டுட்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்கிறது உண்மையிலே நிலவரம் நம்ம தாங்க விற்கணும், நம்ம தான் அதுக்கு நிர்ணயம் பண்ணணும். இவ்வளோ விற்கலாமா அவ்வளோ விற்கலாமா நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் வளர்க்குற பொருளுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ரேட்டு கொடுத்தா கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கூட குறையாங்கிறத கொடுங்க, தப்பே கிடையாது. நம்ம வீடு தேடி வரவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நமக்கு நட்டமாக இருந்தால் கண்டிப்பாக என்னால் கட்டுப்படி ஆகுதுக்கா, நம்ம இவ்வளோ தான் ரேட்டுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம்ல, 350 விற்கணும் 400 விற்கணும், அந்த ரேட்டை விட்டு மாறாமல் நீங்கள் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்க தோணும். இதுதான் இன்றைக்குள்ள டாப்பிக்குள்ளே பதிலுங்க. இனி அடுத்த சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேங்க. இந்த கோழி வேறு லெவலில் போயிட்டுருக்குங்க. என்னோடய கோழிக்குலாம் சைனிங் காரணம் என்னென்னா புண்ணாக்கு தாங்க. எனக்கு தேங்காய் புண்ணாக்கு இப்போ ரொம்ப டைட்டில் தான் கிடைக்கிது. முடியலன்னா கூட கடலை புண்ணாக்கு ஒரு 1/2 கிலோ, கடலை புண்ணாக்கு 60 ரூபா 65 ரூபாய்க்கு விற்கிதுங்க. கடலை புண்ணாக்கு ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ கோழிக்கு தகுந்தவாறு கலக்கி வைங்க. அது புண்ணாக்கு நல்ல தவிடு புண்ணாக்கு தவிடு அப்புறம் கோழி தீவனம் எல்லாமே மிக்சிங்கில் கொடுக்கறதுனால இந்த சைனிங் எனக்கு கிடைக்கிது. இந்த கோழி குஞ்சு 40 நாளைக்கு 40லேருந்து 45 நாள் தான் ஆச்சுங்க. அதில் ஒரு 10 குஞ்சு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், 10 குஞ்சு மட்டும் கொஞ்சம் முதல்ல பொரிச்சது, மற்ற எல்லாமே இது தாங்க வேறு லெவலில் குழுன்னு வந்துருச்சுங்க. இது அடுத்த கட்ட கோழி குஞ்சுங்க. என்ன சொல்கிறது, ப்ளூடிங்கில் போட்டிருங்க. இது 10 நாள் ஆக போகுது. இன்னொரு கோழிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. கோழி குஞ்சு பொரிச்சோன்னா அந்த கோழி சேர்க்குதா என்னன்னு தெரியல. இது 2 கோழியோட குஞ்சுங்க, 25 குஞ்சுக்கு மேலே இருக்குது. நம்ம கோழி அடையில் படுக்க வச்சுருக்கோம். அந்த கோழி குஞ்சு பொரிச்ச உடனே இதில் கொண்டாந்து சேர்க்கணுங்க. போன வாட்டி அப்படி தான் பண்ணினேன், இந்த வாட்டி பண்ணி பார்ப்போம். ஒரு 10 குஞ்சுக்கு மேலே செத்து போச்சு, ஒரு 7-8 குஞ்சு போச்சு. இருந்தாலும் 30 குஞ்சுக்கு பக்கம் வந்துருச்சு, 30-32 குஞ்சு இருக்குங்க. இது 25, அது ஒரு 10-15 பொரிச்சாலும் 35 குஞ்சு அதே லெவலில் 3 கோழியோட குஞ்சுகளை விட்ட மாதிரி ஆயிரும். கோழியும் அது பாட்டுக்கு திரியும் போது ஒரு கோழிக்கு 2 கோழி திரியும் போது கொஞ்சம் கீரிப்புள்ளையை கட்டுப்படுத்த முடியும். காக்கா குருவி எல்லாத்தையும் சவுண்டு கொடுக்குது. ஒரு கட்டத்தில் அடைச்சி வச்சு செட் பண்ணணும்.
சத்தியமாக டைமே இல்லைங்க. இதுக்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து அடுத்த கட்டங்கிறது என்ன சொல்கிறது, நம்ம வந்து அதை பாதுகாக்கிற கட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணுங்க. நான் பிளான் பண்ணி செட்டப் பண்ணது ஃபுல்லாகவே கொஞ்சம் வேஸ்ட்டாகவே இருக்குது. அதை கிளியர் பண்ணி அதாவது கேஜி வாங்கினேன் இல்லையா, கேஜி வந்து வேஸ்ட்டாக இதில் கூண்டில் இருக்குது. முட்டையிடுறதுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் 17,000 ரூபாய்க்கு கேஜி வாங்கி முட்டையிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலவரம் தான். அதை வெளியே எடுத்து அதுக்குன்னு ஒரு செட்டப் உருவாக்கணுங்க. இப்படி ஒவ்வொரு பிளானாக மனசுக்குள்ளே பண்ணி போகும்போது தான் சக்ஸஸ் நம்மளை தேடி வருங்க. நம்ம உட்காந்துக்கிட்டே என்ன செய்கிறது, 4 கோழி வளர்த்தோமா விற்றோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு லாபம் வராதுங்க. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையுள்ளவங்க கண்டிப்பாக யூசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. யார் யாருக்கெல்லாம் பயன்பட்டுச்சோ